வணக்கம் நேயர்களே, மீண்டும் விடியலேவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் இந்த விடியலேவா நிகழ்ச்சியில் பல புதிய பகுதிகளும் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆசனங்கள் தான் எத்தனை எத்தனை, பேர்கள் தான் எத்தனை எத்தனை. நமது முனிவர்கள் 84 லட்சம் ஆசனங்களையும் கண்டுபிடித்து விட்டு அதற்கு பேர் வைப்பதற்கே மிக மிக திண்டாடி இருக்கிறார்கள். சில ஆசனங்களுக்கு 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கல்லவா, அது பேரே கொடுத்துருக்கிறார்கள். ஏன் கொடுத்தார்கள்? அந்த காலத்தில் புஸ்தகம் கிடையாது, எழுத்து கிடையாது. முனிவர்கள் செய்வார்கள், அதை பார்ப்பார்கள். ஆனால் மனதிலே நிற்க வேண்டுமே, அதற்காக விருச்சக ஆசனம், மர ஆசனம், மீன் ஆசனம், ஏதாவது ஒரு முனிவர்கள் பெயரால் அர்த்த மத்தியேந்திராசனம், இப்படி என்று முனிவர்கள் பெயராலும் 84 லட்சம் விருச்சங்கள் பெயராலும் இந்த ஆசனங்களை பேர் வைத்து அப்போது குருகுலத்தில் மாணவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அதன் பலன்களை சொன்னார்கள். இப்போது மாதிரி கம்ப்யூட்டர் வகுப்புகளோ இன்ஜினியரிங் வகுப்புகளோ கிடையாது, கம்ப்யூட்டர் வகுப்புகளோ கிடையாது. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கே கற்றுத்தந்தார்களே அல்லாது ஆய கலைகள் 64 கற்றுத்தந்தார்கள். நடனம், பேச்சு போட்டி, எப்படி பேசுவது, எப்படி அரசாட்சி செய்வது, எப்படி வில்வித்தை பண்ணுவது, எப்படி போரிடுவது, போருக்கான குணங்கள் என்ன, அரசருக்கான குணங்கள் என்ன, அரசர் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், மந்திரி எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, அவைகளை எப்படி கடைபிடிப்பது, இவைகளைத்தான் அங்கே குருகுலத்தில் கற்கப்பட்டு வந்தது. ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டது முழுமையாக. மாணவ பருவத்திலேயே எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும். ஒழுக்கம் என்றால் ஒருண்டா இரண்டா, எத்தனை ஒழுக்கங்கள் இருக்கிறது. குருவிடம் பேசுவது ஒரு ஒழுக்கம், அம்மாவிடம் பேசுவதிலே ஒரு ஒழுக்கம், அப்பாவிடம் பேசுவதிலே ஒரு ஒழுக்கம், சகோதர சகோதரிகளிடையே பேசுவது ஒழுக்கம் தனி, பக்கத்து வீட்டுக்காரர்களிடையே பேசுவது என்ன, எப்படி பேச வேண்டும், ஆண்களிடம் எப்படி பேச வேண்டும், பெண்களிடம் எப்படி, எத்தனை ஒழுக்கங்கள். அத்தனையும் கற்றுத்தரப்பட்டது. 5 வயது ஆனால் குருகுலத்தில் கொண்டு சேர்த்து விடுவார்கள், காட்டிலே சேர்த்து விடுவார்கள். அவர்கள் 18 வயதுக்கு தான் நாட்டுக்கே வர வேண்டும். அவர்கள் விரும்பிய தொழிலை செய்வார்கள். குயவர்களானால் குயவர் வேலையை செய்வார், அதில் திறம்பட. புலவரானால் புலவராக இருப்பார், அதில் திறம்பட இருப்பார். முனிவர்களானால் முனிவராக இருப்பார்கள். அரசாங்கத்திற்கே முனிவர்கள் தானே வழிகாட்டுவார்கள். இன்றைக்கு நம் நாட்டிலே உள்ள சாமியார்களுக்கு மக்கள் எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. அவருடைய கடமையை அவர்கள் செய்யவில்லை, அரசியலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கத்தை மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும் சாமியார்கள் என்றால், அதுதான் அவர்களுக்கு வேலை. அரசியலில் அவர்களுக்கு வேலையே கிடையாது. திருக்குறளை சொல்கின்றார், துறவிகள் எப்படி வாழ வேண்டும், தானும் ஒழுக்கமாக வாழ வேண்டும், மக்களையும் ஒழுக்கமாக வாழ பயிற்றுவிக்க வேண்டும். அவன்தான் உண்மையான துறவி, அவன்தான் உண்மையான சாமியார் என்று வள்ளுவர் வகுத்திருக்கிறார். அதன்படித்தான் நமது முனிவர்களும் நமது யோகிகளும் சாமியார்களும் பண்டார சன்னதிகளும் இருக்க வேண்டுமே அல்லாதில் அதை விட்டு நழுவி அவர்களே ஒழுக்கக்கேடுகளான காரியங்களில் ஈடுபடுவதும் அரசியலிலே ஈடுபடுவதும், அதனால்தான் இன்றைக்கு குழப்பம் நிறைய ஏற்படுகிறது. மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களில் ஒழுக்கம் கற்றுத்தரப்படவில்லை. 1வது வகுப்பிலிருந்து இன்ஜினியரிங் காலேஜ் வரை, மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், எல்லா வருடங்களிலும் அங்கு மற்ற பாடங்களோடு தினமும் ஒரு அரை மணி நேரமாவது ஒழுக்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். பத்திரிகைகளிலே வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்தால் மிக மிக
கேவலமாக இருக்கின்றது, அசிங்கமாக இருக்கிறது, வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் செய்வார்களா என்று. ஏன் ஒழுக்க கல்வி மக்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை? இன்றைக்கு படிப்போர் தொகை அதிகமாகிவிட்டது. பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கின்றன, இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கின்றன, பல்வேறுபட்ட படிப்புகளில் கல்லூரிகளும் பாலிடெக்னிக்களும் நிறைய இருக்கின்றன. அங்கெல்லாம் அரை மணி நேரம் யோகாசனமும் ஒழுக்க கல்வியும் கற்றுத்தந்தால் நாடே போற்றக்கூடிய அளவுக்கு வருங்கால செல்வங்கள் அவர்கள் திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை. கிரிக்கெட்டிலோ ஓட்டத்திலோ சாடுவதினாலோ குதிப்பதினாலோ வெயிட் தூக்குவதினாலோ குணமாக மாறாது, உரட்டு குணம்தான் வரும். யோகாசனம் ஒன்றினால்தான் மனிதனாக வாழக்கூடிய தன்மை ஏற்படும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், உலக புகழ்பெற்ற பள்ளிக்கூடம் சென்னையிலே இருக்கின்றது. வேலம்மாள் பள்ளியில் 80,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். 5,000 ஆசிரியர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். கல்வி சாலைகளிலே ஒரு பெரிய கல்வி நிறுவனம், அங்கே ஒழுக்க கல்வி கற்றுத்தரப்படுகிறது. 20 யோகாசன ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு அன்றாடம் எல்லா மாணவர்களுக்கும் கற்றுத்தருகிறார்கள். அது இன்டர்நேஷனல் ஸ்கூல் வச்சு நடத்துகிறார்கள். அங்கேயும் ஆசிரியர்கள், யோகாசன ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார்கள். +2 படித்த மாணவன், 9வது படிக்கக்கூடிய மாணவன், 6வது படிக்கக்கூடிய மாணவன், இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன், அத்தனை பேர்களும் யோகாசனம் பயின்று அற்புதமான ஆசனத்தை, விருச்சிகாசனத்தை செய்ய போகிறார்கள். சின்ன குழந்தையும் செய்கிறது, இன்ஜினியரிங் படிக்க மாணவனும் செய்கிறான், +2 படிக்கின்ற மாணவனும் செய்கிறான். என் அருமை மாணவர்களே, நீங்கள் விருச்சிகாசன நிலைக்கு மெதுவாக வாருங்கள். மெதுவாக, அவசரப்பட்டு செய்யக்கூடாது. விருச்சிகம் என்றால் தேள் என்று ஒரு தேள் பாருங்கள், அந்த கொடுக்கை தூக்கி கொண்டு இப்படித்தான் ஓடும். நாம் இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் தேள் எவ்வளவு விஷம் உள்ளதோ நம் உடலில் உள்ள அத்தனை விஷங்களும் போய்விடும். எல்லாருக்கும் விஷம் இருக்கிறது, விஷமம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த பையன் விஷமமான பையன், இந்த ஆள் விஷம புத்தி உடையவன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆகவே இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் விஷம் இதையெல்லாம் அவர்கள் உடலில் இருந்து நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள், கடினமான ஆசனங்கள். போட்டிகளிலே மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே, அகில இந்திய அளவிலே, ஏன் உலக அளவிலே இந்த வேலம்மாள் பள்ளிக்கூடம் எங்கே போட்டி நடந்தாலும், எந்த வெளிநாட்டிலே போட்டி நடந்தாலும் வேலம்மாள் பள்ளி மாணவர்கள் அங்கே இருப்பார்கள், செய்வார்கள். அங்கே பரிசை குவித்து கொண்டு வந்து விடுவார்கள். எந்த விளையாட்டாகட்டும், யோகாசனத்தில் மட்டுமல்ல, யோகாசனம் செய்கிற மாணவர்கள் மற்ற விளையாட்டிலும் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் உடல் தகுதி பெற்று விடுகிறது. அது நீச்சலாகட்டும், ஓட்ட போட்டியாகட்டும், தாண்டுதல் போட்டியாகட்டும், எல்லா போட்டியிலும் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கு காரணம், முதல் பக்கத்தில் வரும் ஆங்கில பத்திரிகைகளிலும் தமிழ் பத்திரிகைகளிலும் அவர்கள் என்னென்ன போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார்கள் என்று தினமும் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஏன் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்? அங்கே 20-30 யோகாசன ஆசிரியர்களை, ஆணும் பெண்ணும் ஆசிரியர்களை அமர்த்தி, பல்கலைக்கழகங்களிலே வெற்றி பெற்ற யோகம் படிப்பு படித்தவர்களை அமர்த்தி நிறைய சம்பளம் கொடுத்து அத்தனை மாணவர்களுக்கும் அந்த வேலம்மாள் பள்ளி யோகாசனத்தை கற்பிக்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இதை பார்க்கின்ற மற்ற கல்வியாளர்கள், பள்ளிக்கூடங்களை, கல்லூரிகளை நடத்தக்கூடிய கல்வியாளர்கள் இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அவர்கள் பள்ளிக்கூடம் 10% நிச்சயமாக வாங்கும். என் அருமை மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் உடல் வளையும் தன்மை வந்த காரணத்தினால்தான் அவர் சொன்னபடியெல்லாம் அந்த உடம்பு ஆடுகிறது. மூளை ஒன்று சொல்லும், உடம்பு வேலை செய்யாது. மூளை சொல்வதை மாற்றி செய்யும். ஆனால் யோகாசனம் பழங்குவர்களுக்கு மூளை என்ன சொல்கிறதோ அது நல்லதை சொல்லும், அது நல்லதை செய்வார்கள். பாருங்கள், பழகி 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 எவ்வளவு நேரம் வேண்டுமானால் நான் இந்த ஆசனத்தில் இருப்பேன் என்று அந்த சின்ன குழந்தை பண்ணி கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஆரம்ப கட்டத்தில் உடலே, முதுகிலே, காலிலே, முட்டிலே சில வலிகள் வரும். அவைகளெல்லாம் தாங்கிக் கொள்கிறது. மெதுவாக இறக்கமா. ஆகவே என் அருமை பெரியவர்களே, சின்ன சின்ன ஆசனங்களை பழகி
பிறகு இந்த மாதிரியான கடினமான ஆசனங்களையும் லகுவான ஆசனங்களாக அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். நமக்கு பார்ப்பதற்கு பயங்கரமான ஆசனமாக தோன்றினாலும் அவர்களை சாதனை செய்து இந்த ஆசனத்தில் மட்டும் சாதனை செய்தால் மற்ற மற்ற காரியங்கள் செய்வதிலும் அவர்களுக்கு ஒரு சாதனையாளர் என்ற பெயர் வந்துவிடும். முடியாததெல்லாம் அவர்கள் செய்வார்கள். அதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டும். இப்பொழுது இந்த ஆசனத்தை என் பக்கமாக திரும்பி செய்யுங்கள். அப்படியே திரும்புங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். பாருங்கள், வயிறு எந்த அளவு வளைக்கப்படுகிறது, முதுகு எந்த அளவு வளைக்கப்பட்டிருக்கின்றது, உடலினுடைய அத்தனை பாரத்தையும் கை தாங்கி கொண்டிருக்கின்றது. கைக்கு பவர் யோகா என்று சொல்வார்கள். கைக்கு பவர் வந்து விடுகிறது. கராத்தேக்கு என்ன பவர் இருக்கிறதோ அந்த பவர் கைக்கு வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு கைக்கு ஒரு பவர், தனி பவர் வந்துடும். ஏனென்றால் உடலுடைய அத்தனை கனத்தையும் இந்த கை தாங்கி கொண்டிருக்கின்றது. முதுகு வளைதலோடு தாங்கி கொண்டிருக்கின்றது. நன்றாக மூச்சு இழுங்கள். நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். விருச்சிக ஆசனம், தேள் ஆசனம் உடலில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நிமிர்ந்து உட்கார்ந்து நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விருச்சிகாசனம் பேக்வர்ட் பெண்டிங்கில் வருகிறதால் நீ வஜ்ராசனத்தில் கையை முன்னால் நீட்டி கொஞ்ச நேரம் குனியலாம். கையை முன்னால் நீட்டி குனியுங்கள். ஏனால் முதுகு முன்னால் வளைக்கப்படுகிறது. அதற்கு மாற்று ஆசனமாக முன்னால் வளையலாம். மகாமுத்ரா. முதுகு முன்னும் பின்னும் வளைக்கப்படும் பொழுது மேலும் முதுகு நன்றாக குலைவாகி விடுகிறது. மெதுவாக நிமிருங்கள். எல்லோரும் வலது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப ஒரு முறை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள் நேயர்களே, நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படி செய்து கொண்டு பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பல கோணங்களில் ஆசனங்களை செய்தால்தான் இந்த ஆசனம் எப்படி செய்கிறார்கள், கையை எப்படி வைத்து காலை அழுத்தி தூக்குகிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் நம் குழந்தைகளுக்கு முட்டை பிடித்து கொண்டு சின்ன குழந்தைகளை தூக்கி தலையிலே வைப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நாள் ஆக ஆக அவர்களே தனியாக செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். மெதுவாக இறக்குங்க. அப்படியே மகாமுத்ரா செய்யுங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. ஏனென்றால் பின்னால் வளைந்திருக்கிறோம். முன்னால் வளைந்தால் முதுகு இன்னும் குலைவாகிவிடும். இந்த ஆசனத்தில் ரொம்ப நேரம் நிற்கலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். முதுகு அதுக்கு தகுதி பெற்று விடுகிறது. ஃப்ளெக்சிபிலிட்டி. முதுகு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிவிட்டால் எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நிற்கலாம். முனிவர்களெல்லாம் மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில் ஒரே ஆசனத்தில் உட்கார்ந்து தவம் செய்வார்கள். இவையெல்லாம் தவநிலை. தவம் செய்ய செய்ய அவர்கள் நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு வந்து விடுகிறது. அவர்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வந்து விடுகிறது. சாதனையாளர்களாக மாறிவிடுவார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், கவனிக்க வேண்டும். மெதுவாக, அமைதியாக, பரபரப்பு ஏதுமின்றி மெதுவாக செய்ய வேண்டும். அவர்கள் உடல் அவர்கள் சொல்படி கேட்கிறது. மூளை சொல்லபடி உடல் கேட்டுவிட்டால் பிரச்சனையே கிடையாது. மனம், வாக்கு, காயம் என்று சொல்வார்கள். மனம் சொல்லுகிறபடி, மூளை சொல்கிறபடி நாம் செயலாற்ற வேண்டும். பேசினால் மட்டும் போதாது, செயலிலும் இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பேசுவதில் மட்டும் வல்லவர்களாக இருப்பார்கள். பேசுவதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய தன்மை யோகாசனத்திற்கு உண்டு. சொல்வது ஒன்று, செய்வது வேறாக அமையும். மனம் சொன்னபடி கேட்காது, உடல் சொன்னபடி கேட்காது. மூளை சொல்லும், இது தவறு, செய்யாதே, இது நல்ல காரியம், இதை செய்ய மாட்டான். காலையில் எழுந்திருக்க மாட்டான். ஆனால் யாரும் இந்த குழந்தைகளை தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. 5 மணிக்கு எழுந்துடணுமா, தானாக எழுந்து விடுவார்கள். 4 மணிக்கு எழுந்து விட வேண்டுமா, எழுந்து விடுவார்கள். இவர்களெல்லாம் விடிய படிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் படித்தாலே அப்படியே மனதிலே படித்துவிடும். நேராக நமந்து பத்மாசனத்தில் அமருங்கள். ஒரே காலத்தில் உட்காருங்கள். ஒரே கோட்டில் உட்காருங்கள். பத்மாசனம் போட்டு உட்காருங்கள். நேராக பார்த்து கொண்டு முகத்தை பூரிப்பாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். புன்சிரிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உம்மனு வைக்கக்கூடாது. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள், எளிமையான ஆசனங்களாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். நமது குழந்தைகளையும், நமது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளையும் இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் செய்ய வைத்து, உலகளவில் நடக்கக்கூடிய போட்டிகளில் கலக்க வைத்து, அந்த பள்ளிக்கூடத்திற்கும் அது நடைபெறும் இடத்திற்கும் தமிழகத்திற்கும் நீங்கள் நற்பெயர்களை வாங்கி கொடுக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர்களையும் ஆரோக்கியவான்களாக மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைதான் சரியானது.